க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது மே மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்கள் நிலையை பற்றி பார்க்கலாம். மே மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மேச ராசியிலே சூரிய பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ரிஷப ராசியிலே சுக்கிர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மிதுன ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மீன ராசியிலே சனீஸ்வர பகவானும் செவ்வாய் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 5 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. மே மாதம் 9ஆம் தேதி மேச ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அவர் மீண்டும் மே மாதம் 26ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து தனது சொந்த வீடான மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மீன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் மே மாதம் 10ஆம் தேதி மேச ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மே மாதம் 15ஆம் தேதி மேச ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சூரிய பகவான் ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மே மாதம் 15ஆம் தேதி ரிஷப ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மே மாதம் 26ஆம் தேதி மிதுன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற குரு பகவான் தனது உச்ச வீடான கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம். ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் பெயர், புகழ், அந்தஸ்திலிருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது. படக்கூடிய மாதம். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் மனவர்கள் தாராளமாக கிடைக்கும். எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்குவதற்கான ஒரு சூழலும் உண்டு. சகோதர சகோதரருடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் உங்களுக்குள் கருத்து மோதல் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. பயணங்களில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பயணங்களால் அலைச்சல் உண்டு. சனீஸ்வர பகவானும் செவ்வாய் பகவானும் பார்வையிடுவதால் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் உங்களுக்கும் தாய்க்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படும். வாகனத்தால் பிரச்சனைகள் வந்து ஒரு சூழல் உண்டு. வாகனத்தால் செலவுகள் ஏற்படலாம். வாகனத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. புத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. குழந்தைகளால் நற்பெயர் புகழும் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு சூழலும் உண்டு. உங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான ஒரு சூழல் உண்டு. சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கலைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும். குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவீர்கள். தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் இந்த மாதம் உங்களுக்கு பரிபூரணமாக நிறைந்திருக்கும். சன்னியாசிகளை சந்திப்பவர்களுடைய ஆசியும் ஆசீர்வாதமும் நிறைந்திருக்கும். சத்துருஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துருஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் பயணம் செய்து கொண்டிருப்பதும் ருணரோக சத்துருஸ்தானத்தை சத்துருஸ்தானாதிபதி பார்வையிடுவதாலும் இதனையால் அவதிப்படுபவர்களாம் கடலில் இருந்து மீள்வதற்கான ஒரு சூழல் உண்டு. எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த தொல்லைகள் சிலருக்கு அகலும். உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. செய்யக்கூடிய இடத்திலே சக பணியாளருடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திர ஸ்தானாதிபதி ராசியிலே பயணம் செய்து கொண்டு களத்திர ஸ்தானத்தை பார்வையிடுவதால் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாளருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான ஒரு சூழல் உண்டு. மனைவியிடையே ஒரு அந்யோன்ய நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான ஒரு சூழல் உண்டு. கூட்டுத் தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். வருவாய் உண்டு. இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் இருந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டமஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தில் பயணம் செய்து கொண்டிருப்பதால் இல்லாமல் அடுத்த ஒரு பிரச்சனையில் தடையிடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. இல்லையே உங்களுக்கு மன உளைச்சல்கள் ஏற்படும். வம்பு வழக்குகளும் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. ஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும்
அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். தந்தை உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார். தந்தை வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வருவதற்கான ஒரு சூழல் உண்டு. சிலர் காரியங்களிலே ஈடுபடுவீர்கள், சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீர்கள். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு காலம் கணிந்து வருகின்றது. வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளெல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். வேறாசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். படிப்புக்காக வெளிநாடு சென்று படிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வருகின்றது. பின் தெரியாதவர்களாம் உதவிக்கரம் நீட்டுவார்கள். சிலருக்கு அந்நிய மதத்தினரால் அனுகூலமான வளங்கள் உண்டு. தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் கூடிய தொழிலில் அபரிவிதமான முன்னேற்றம் உண்டு, வருவாய் உண்டு. கடினமாக உழைக்க வேண்டும். அவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கேற்றவாறு வேலைகள் கிடைக்கும். கூடிக்கு பிறகு பெற்று விடுவீர்கள். இம்மாத முற்பகுதியிலே சூரிய பகவான் புதன் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும், அதிபதி இம்மாதம் 10ஆம் தேதியிலிருந்து ஆட்சி பலத்தோடு பயணம் செய்வதாலும் அரசனுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. நண்பர்கள்லாம் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். அரசு சம்பந்தப்பட்ட பணிகள் ஏதேனும் நிறைவேறாமல் இருந்தால் அவை இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு நிறைவேறுவதற்கான ஒரு சூழல் உண்டு. இம்மாத முற்பகுதியிலே விரயஸ்தானாதிபதி ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும், இம்மாதம் பிற்பகுதியிலே பயணம் செய்வதாலும் இதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் தேடி வருகின்றது. கட்டத்தில் யாரேனும் உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் இருந்து மருத்துவமனையில் இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்புவதற்கான ஒரு சூழல் உண்டு. திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வழிவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.